ஒரு இயக்குனரோட எண்ணம் தான் திரைப்படமாகுது. அவருடைய நம்பிக்கைகளும் உழைப்பும் தான் படத்தை வெற்றி பெற செய்து விருதுகளும் வாங்க செய்து கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி தரமான வரவேற்பை பெற்றிருக்கும் படம் பள்ளி பருவத்திலே. ஸோ படத்துடைய டீம் இங்கே வந்திருக்காங்க. ஸோ படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிருக்காங்க. முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. வணக்கம் சார். வணக்கம். அண்ட் ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு தேவையான ஒரு படத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நாங்கள் நிறைய விழாக்களில் பேசியிருக்கீங்க. என்னுடைய 30 வருஷ கனவு அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. கனவு நனவாக இருக்குது. ஸோ உங்களோட கனவுகளை பற்றி முதல்ல சொல்லுங்கள் சார். எந்த மாதிரியான கனவு இந்த பள்ளி பருவத்தில்? மிகப்பெரிய கனவுன்னு சொல்லலாம். காரணம் நான் இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்பட்டதே அதோட பள்ளிக்கூடத்தில் தான். நான் 9th 10th படிக்கும்போது அப்போவே உங்களுக்கு அந்த தாட் வந்து? ஆமாம், அதே அப்போ அந்த தாக்கம் அந்த ஆசை எல்லாமே அப்போயே வந்துச்சு. அப்படியே வளர்ந்தோம். அப்படியே சினிமான்னு சொல்லிட்டு நானாகவே ட்ராமா பண்ணி அதில் நடித்து அது அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் அப்படியே உருவாகினதான் நம்முடைய சினிமா ஆசை. அஃப்கோர்ஸ் நான் சினிமா எப்போ நான் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டனோ அப்போ தான் இந்த கதை உருவானது. அப்போ நடந்த சம்பவம் தான். நான் இதுக்கு முன்னாடி பண்ண படம் கூட இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு படமும் அமையணும்னு நினச்சேன். சந்தர்ப்ப சூழ்நிலையில் வேறு கதையை பண்ணவிட்டு இப்போ 30 வருஷம் கழித்து 30 வருஷமாக சுமந்த கதையை இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது. மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க ஆடியன்ஸ். கண்டிப்பாக. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மிகப்பெரிய ஹாப்பி. அது ஒரு கிரியேட்டராக, டெக்னீஷியனாக, டைரக்டராக, ஒரு குழந்தையா, ஒரு ஒரு படத்தோட ஒரு குழந்தையோட அம்மா மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு. ஒரு 3 hours கண்டிப்பாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். வேறு எதுவுமே திங்க் பண்ண வைக்க முடியாதுங்கிறது தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ். நந்தன் முதல் படம் இல்லையா? ஆமாம். ஸோ பள்ளி பருவத்திலே கதாநாயகனாக நடிச்சிருக்கீங்க. அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் இப்போ நீங்கள் என்ன படிச்சுட்ருக்கீங்க நந்தன்? நான் பிஎஸ்சி ஃபிலிம் டெக்னாலஜி படித்து முடிச்சுட்டேன். ஓகே, ஃபிலிம் டெக்னாலஜி. ஆமாம். ஓகே. அண்ட் இதில் ஒரு ஸ்கூல் பையனாக நடிச்சிருக்கீங்க. ஸோ எப்படி ஃபஸ்ட்டு இந்த வாய்ப்பு கிடைச்சிது? எந்த மாதிரியான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க? காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது சடனாக ஒரு தெரிஞ்சவர் மூலயமா ஒரு ஃபோட்டோகிராஃபர், இந்த படத்தோட ஃபோட்டோகிராஃபர் மூலயமா வாசு சார் கூப்பிட்டோடனே அப்போ நான் இப்போ எப்படி இருக்கனோ அந்த மாதிரி இந்த தாடி வச்சுட்டு ஹேர்லாம் வச்சுட்டு, ஸோ அப்போது கூப்பிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு ஷேவ்லாம் பண்ணிட்டு ஸ்கூல் பாய் மாதிரி வா அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட் டே போனப்போ நீ தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் செஷன் மட்டும்தான் வச்சார். டயலாக் எதுவுமே பேசலாம் சொல்லலை. அப்புறம் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொன்னார். படத்தில் இந்த கேரக்டர் ஒரு மொட்டை அடிக்கிற போர்ஷன் எபிசோடு இருக்குது அப்படின்னு சொன்னார். எனக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் இது இருந்துச்சு, என்னடா ஃபஸ்ட்டு பர்த்லேயே மொட்டை அடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் டே கதை சொன்னார் சார். சொன்னோடனே அந்த கேரக்டருக்கு அந்த சுச்சுவேஷனில் மொட்டை அடிக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்படி தான் இது கமிட் ஆச்சு. ஸோ கதை கேட்டேன். ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட் பேக்கப்போட ஒரு கதை சொன்னார். ஸோ ஒரு ஃப்ரெஷராக ஒரு நியூ கமராக இதோட ஒரு பெட்டரான ஒரு படம் ஃபஸ்ட்டு ஃபிலிமாக அமையறதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ இதில் நான் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பாய் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். எனக்கு ரவிக்குமார் சார் அப்பாவை பண்ணியிருக்காங்க, ஊர்வசி மேடம் அம்மாவை பண்ணியிருக்காங்க. வெண்பா, ஆல்ரெடி நீங்கள் கட்டுறது தமிழ் படத்தில் ஒரு ஸ்கூல் போகிற பொண்ணு அந்த ஏஜில் தான் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. யா அந்த ஏஜ் தான், ஸ்கூல் போகிற பொண்ணு தான். இப்போ கூட அப்படி தான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வரைக்கும் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க? இந்த படத்தில் எந்த மாதிரியான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கீங்க? இது என்னோட 2வது படம். ஃபர்ஸ்ட் படம் காதல் கசக்குதையா, அதுலேயும் ஸ்கூல் கேர்ளாக தான் பண்ணேன். பட் அதில் ஒரு கான்வென்ட் கேர்ளாக ஒரு ரொம்ப ட்ரெண்டியாக நம்ம இருக்கிற மாதிரி பண்ணேன். இது அப்படியே ஆப்போசிட், அப்படியே அரசு மேல்நிலைப்பள்ளி ஸ்டூடெண்ட்டாக அப்படியே வேறு மாதிரி ஹாஃப் சாரிலாம் போட்டுட்டு பண்ணியிருக்கேன். தென் நான் அந்த படம் பண்ணிவிட்டு ஸ்கூல் ஸ்டோரியே பண்ண வேண்டாம், ஏன்னா அது ஹீரோயின் ஓரியன்ட் ஃபிலிம், ஸோ பண்ண வேணாங்கிறது இருந்தேன். பட் ஆஃபீஸ்லேருந்து கால் சரி ஓகே ட்ரை பண்ணலாம் போகலாம். ஏன்னா இதில் என்னோடய கேரக்டர் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்கமிங்கில் இருக்கிற ஆர்டிஸ்ட்க்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். சரி ஓகே, ஸ்டோரி கேட்டேன், பிடிச்சிது. லுக்லேருந்து என்னை வேறு விதமாக நடிப்புலேயும் சரி லுக்லேயும் சரி காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதனால் இந்த படம் நான் ஒத்துக்கிட்டேன். இந்த படத்தை தயாரிச்சிருக்கீங்க. ஸோ படத்துக்கு நல்ல ஒரு அப்ரிஷியேஷன், நிறையா செலிப்ரிட்டிஸ் எல்லாம் படத்தை பார்த்துட்டு ரொம்பவே பாராட்டியிருக்காங்க. அண்ட் சோசியல் மீடியாஸில் எல்லாமே நல்ல நல்ல கருத்துக்கள் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தை தயாரித்ததில் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப பெருமையாக இருக்குது. முதல் படமே நான் டைரக்டர் வாசு பாஸ்கரோட சேர்ந்து செய்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் மூவியே இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்றது மிக மிக சந்தோஷத்தில் இருக்கிறேன். இது எல்லா பெருமையும் அவருக்கே போய் சேரும். பிரதர்,
ஒரு டாக்டர் டர்ன்ஸ் டு சிங்கர் இல்லை? முதல்ல நீங்கள் எப்படி பாடகனானீங்க இந்த படத்தில்? அப்பாவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான், கைண்ட் ஆஃப் ஃபேமிலி ஃப்ரெண்ட் டைரக்டர் வாசு பாஸ்கர். ஸோ அவர் தான் வந்து லாஸ்ட் 21st பர்த்டேக்கு வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் தான் நம்ம கூப்பிட்டுருந்தோம். ஸோ எல்லாருமே என் கசின்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து ஸ்டேஜில் பாடு. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து சங்கீத கிளாஸ்லாம் ஏமா அனுப்பியிருக்காங்க. ஸோ நீ பாடு, அட்லீஸ்ட் ஒரு சாங் பாடு. ஸோ நானும் போய் யதார்த்தமாக ஸ்டேஜில் ஏறி போய் பாடினேன். ஸோ பாடிட்டு முடிஞ்சோடனே அவர் வந்து அன்றைக்கி அவர் சொன்னார், இந்த மாதிரி கூடிய சீக்கிரம். அப்போ அந்த டைம் வந்து ஷூட்டிங்கெல்லாம் ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை. படத்தை பற்றி அவர் ஒன்றும், எனக்கு தெரியும் அவர் படம் எடுக்க போகிறாருன்ட்டு, பட் அதை பற்றி ஒன்றும் பேசவே இல்லை. திடீர்னு ஒரு மர்மமாக எனக்கு வந்து நீ வந்து கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல விஷயம் வரும்னு சொன்னார் அந்த மாதிரி. ஸோ நான் ஒரு அக்டோபர் நடந்துச்சு. டிசம்பர் வந்து எனக்கே தெரியாமல் என் அப்பா கிட்ட பிளான் பண்ணி என்னை இந்தியா கூட்டிகிட்டு ஒரு வெக்கேஷன் மாதிரி வந்தோம். ஆஃப்டர் மை எக்ஸாம்ஸ் வந்து நேராக ஸ்டூடியோ கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் ஒரு ஹாஃப் டே வந்து சாங் ஷூட் பண்ணி, அப்படி இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஒரு மாதிரியாகவே இதெல்லாம் கரெக்டாக இங்கே தான் இருக்குமா, இதெல்லாம் நடந்துச்சா நடக்கலையா, ஒரு மாதிரியாகவே இருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக அவர் வந்து டைரக்டர் வாசு பாஸ்கருக்கு தான் போய் சேரும். நீங்கள் பாடின பாட்டு எங்களுக்காக ஒரு 4 வரி பாடுங்களேன் ப்ளீஸ். அவ முசக்குட்டி கண்ணால ஒருத்தி, என்ன பொசுக்குன்னு கொன்னாலே கொரத்தி, நான் ஆசைப்பட்டு வந்தேன துரத்தி, என அம்போன்னு விட்டு புட்டா சிரிக்கி. படத்தில் மியூசிக் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஒரு கருத்தான ஒரு படத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து சாங்ஸும் சரி, லிரிக்ஸும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி ஒரு கண்டிப்பாக ஒரு பில்லராக இருக்கும். ஸோ படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அதான் ஆக்சுவலாக ஒரு என்னை பொறுத்தளவில் நான் ஒரு ரசிகன், ஃபஸ்ட்டு ஒரு தமிழ் ரசிகனாக, ஒரு சினிமா ரசிகனாக சாங்கு கம்பல்சரி இப்போ உள்ள இதுக்கு வேணும், ஒரு என்டர்டைன் வேணும். பட் தேவையில்ல, அந்த பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். சம்மந்தம் இல்லாமல் சாங்கை கொண்ட திணிச்சிங்கன்னா 100% ஒத்து வராது. இன்றைக்கி இந்த சாங்கை கொண்டாடுறதுக்கு பள்ளிப்புறத்தில் சாங் எல்லாருக்கும் பிடிச்சதுக்காக அது நல்ல சாங்ஸு ப்ளஸ் சரியான ஒரு சுச்சுவேஷன், சரியான ஒரு பிளேஸ்மெண்ட் இது இருந்ததுனால மட்டும்தான் அது அப்ளிகபிள் ஆணுச்சு. ஸோ அந்த வகையில் விஜய் நாராயணன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நீங்கள் எந்த சாங் இருக்கட்டும், 5 சாங்குமே அவ்வளோ அழகாக அது பண்ணியிருக்காரு. அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அருமையான ஒரு மெலோடிஸு. இந்த சாங் வந்து என்னுடைய சிஸ்டர் வாசு கோகிலா தான் எழுதினாங்க. அவங்க ஒரு 2 சாங் எழுதினாங்க. வைரம் சார் வந்து ஒரு 3 சாங் எழுதினார். வைரம் சார் எழுதின சாங் அத்தனையுமே இந்த கதைக்கும் இந்த படத்துக்கும் இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு விஷயமாக நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த நான் கூட நீங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். வைரமுத்து சார் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இது ஒரு விருதுக்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பாராட்டியிருக்காரு. நீங்களும் கூட கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஸோ எந்த மாதிரியான கருத்து இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்தும்னு நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலி நான் வைரம் சார்கிட்ட கதை சொல்லும்போது, KS ரவிக்குமார் சார்கிட்ட கதை சொல்லும்போதே அவார்டு கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இப்போ படத்தை முடிச்சு இப்படி பார்த்த பிறகு கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்ட்டு போனாங்க. இது சில மெசேஜ், அதாவது ஒரு லவ் படம் மட்டும், ஒரு காதல், ஒரு காமெடி கலந்த காதல் மட்டும் சொல்ல மாட்டேன் நான். அது இதில் ஒரு மெசேஜ் இருக்குது. அதாவது அந்த 12வது +2 படிக்கும்போது ஆசைப்பட்டது அத்தனையும் அடையன்னு நினைக்கிற வயசு. அந்த அடையன்னு நினைக்கும்போது சில ஒவ்வொரு ஹியூமன் பீயிங், ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து ஒரு வக்ர புத்தி இருக்கும். அந்த வக்ர புத்தி அடையன்னு நினைக்கிற வயசு அந்த +2 வயசு. அது அடையன்னு நினச்சிட்டான்னு வச்சுங்களேன், அது தப்பாக போடும். அதுதான் இந்த படத்தோட இது வந்து ஆசைப்பட்டது, நம்ம அப்பா பிள்ளைங்க ஆசைப்படுறது, பிள்ளைக்கு என்ன தேவை, பிள்ளைங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக என்ன மாற்றங்கள் வரும் அந்த நேரத்துலன்னு ஒரு ஆசை அப்பாவாக அது கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்காட்டினா அது நல்ல அப்பாவாக இருக்க முடியாது. அந்த ஹீரோட அப்பா வந்து ஒரு தலைமை ஆசிரியர். அவர் ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல HM. அந்த ஸ்கூலை வந்து 2000 பேர் ஆக்குன ஒரு ஊரே ஒரு அழகுபடுத்தின, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை டாக்டர் இன்ஜினியர் ஆக்குனவர் தனக்கு பிறந்த ஒரே பிள்ளையை வழி நடத்த முடியலை. காரணம் என்னென்னா, என்னுடைய ஆசையை என் பிள்ளை மேலே திணிக்கிறதுக்கு நினச்சார். பிள்ளைக்கு என்ன ஆசைங்கிறது அவர் உணரலை. பட் பிள்ளை இந்த வயசில் இப்படி வரும், இது உண்மை, இது சயின்ஸு கூட. இது இந்த +2 படிக்கும்போது அவனுக்கு இந்த மாதிரி ஆசைகள் வரும். நம்மளும் அதை தாண்டி தானே வந்திருக்கோம் அப்படிங்கிறது அந்த நல்ல வாத்தியார்னால ஏன் ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முடியலை அப்படிங்கிறது தான் இதோட படத்தோட. அதுக்காக தான் பார்த்தவங்க அத்தனை பேரும் இது அவார்டு கிடைக்குன்னு சொல்கிறது அந்த மெசேஜுக்காக தான் நினைக்கிறேன் நான். எப்படி சார் நீங்கள் நந்தனை செலக்ட் பண்ணீங்க இந்த படத்துக்கு? ஏன்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைடு நல்லா பண்ணுறாங்க, நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பெரிய லெவலில் போட்டிருக்கீங்க, டெக்னிக்கல் டீமும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக போட்டிருக்கீங்க. ஸோ என்ன காரணம் புதுமுகங்கள் இந்த படத்தில்? ஆக்சுவலாக எனக்கு வந்து காதல் கொண்டேன் தனுஷ் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ நிறையா இந்த மாதிரி ஆடிஷன் பண்ணுறச்சு அப்போ சிற்பி சார் மியூசிக் டைரக்டர் அவரோட பையன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் என்கிட்ட சொன்னார். ஸோ அவனை வரவழைச்ச பார்த்தா ஒரு தருதலை பையன், எனக்கு தருதலை தான் அந்த படத்தோட கேரக்டர்.
இந்த ஆங்கிள் சார் இவரை பார்த்தா தருதலை அந்த கேரக்டரே தருதலை தான் அந்த கேரக்டர். அவன் முடியை வச்சுட்டு உண்மையிலே தருதலை மாதிரியே வந்தான். பார்க்கையில் அப்படியே மேலகளை பார்த்தேன், அவ்வளோ முடியெல்லாம் வச்சுக்கிட்டு பரவாயில்ல இந்த தருதலை கரெக்டாக தான் வரும் அப்படின்னு நினச்சி போய் கட் பண்ணிட்டு வந்தேன். கட் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் ஹீரோயினி தேவை. அப்போ ஹீரோயின் என் ஊர் ஆம்பலாப்பட்டுன்னு ஒரு கிராமம் தஞ்சாவூர் மாவட்டத்தில். அங்கே இருக்கிற ஒரு கனிமொழி மாதிரி ஒரு கேரக்டர் தேடிட்டு போது காதல் கசக்குதையா வெண்பா தேவைப்பட்டுச்சு. அப்போ காதல் கசக்குதையா படம் முடித்து அவங்க ரிலீஸ் பண்ணலை. அது என்கிட்ட சொல்லக்கூட இல்லை. அவங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க, என்னென்னு தெரியலை. படம் பார்த்த பிறகு தான் தெரியுது இந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம சொல்லிட்டோம் காதல் கசக்குதையா வெண்பான்னு சொல்கிற அளவுக்கு அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்கு அந்த படத்தில். அப்போ வந்து கட்டுறது தமிழில் சின்ன பொண்ணு அப்படின்னா நல்லா பண்ணியிருக்கோம். சின்ன வயசுலேருந்து நடித்தா நல்லா பண்ணோம்னா 100% நல்லா பண்ணாங்க. இப்படி செலக்ட் பண்ணது தான் 2 பேருமே. ஆக்சுவலாக வந்து ஜென்ரலாகவே இந்த ஸ்கூல் பசங்களை வச்சு அந்த மாதிரியான படங்கள் பண்ணும்போது அது வேற மாதிரி குடும்பத்தோட உட்காந்து பார்க்க முடியாத ஒரு படமாக தான் இது வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் காட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து கிளியராக யூ சர்டிஃபிகேட் குடும்பத்தோட பார்க்குற படமாக தான் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். இல்லை ஆக்சுவலி பள்ளி பருவத்தில்னா வேறு மாதிரியெல்லாம் மக்களுக்கு பார்க்க போகிற வேண்டிய மக்களுக்கு வேறு மாதிரி தாட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இது ஸ்கூலிங் டைமில் நடக்கிற ஒரு காதல் கதை. ஆக்சுவலாக அவ்வளோதான். நமக்கு தெரியும் நான் இப்படி தான் இருக்கணும். சில டேரக்டர்ஸ்க்கெல்லாம் சில கலர் இருக்கும், சில டோன் இருக்கும், சில ஸ்டைல் இருக்கும். பட் நான் எந்த படம் பண்ணாலும் இப்படி தான் பார்க்கணும், அது யூ சர்டிஃபிகேட் தான் வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சி தான் நான் அது பண்ணது. ஆக்சுவலாக அஃப்கோர்ஸ் இதில் ஒரு கிளாமர் இருக்கும். இது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும். பட் அது சொல்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும். எந்த ஒரு சூழலத்துலேயும் ஒரு முகம் சுளிக்கிறது மாதிரி இருக்கக்கூடாது. இந்த கதைக்கும் தேவைப்படலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதைக்கு தேவைப்படலை. நான் நடந்த ஒரு வாழ்வியல், ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு வாழ்வியல், ஒரு யதார்த்தம், ஒரு மண் வாசனைங்கிறதுல நான் தெளிவாகவே இருந்தேன். அதனால தான் இன்றைக்கி என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. சார் ஆக்சுவலாக வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளாலேயே வந்து நம்ம ரியல் லைஃப்பை வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட அந்த ஸ்கூல் லைஃப்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு? எந்த மாதிரியான விஷயங்கள் தோணுச்சு? கண்டிப்பாக அந்த படம் பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் அவங்க ஸ்கூல் லைஃப்பில் உள்ள இது வரும். அந்த தாண்டி வர முடியாது. எல்லாரும் இந்த மாதிரி அந்த லைஃப்பில் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்திருப்போம் ஸ்கூல் லைஃப்பில். ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணுச்சு? ஃப்ளாஷ்பேக்லாம் அவர் என்ன பண்ணாரோ அதில் 50% நான் பண்ணியிருக்கேன். ஹீரோ மீன் அந்த கேரக்டர் பண்ணது, அந்த கேரக்டர் பண்ணது நம்ம எல்லாரோட ஃபீலிங்கும் வரும். இது நம்ம பண்ண மாதிரியே இருக்கே, நம்மளுக்குள்ள சிச்சுவேஷன் இருக்குது வருதே அப்படின்றதெல்லாம் வரும். அந்த ஃப்ளாஷ்பேக் திரும்ப நம்ம பார்ப்போம், வரும், கண்டிப்பாக வரும். வெண்பா, நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் ரிலேட் பண்ணுறீங்க இந்த படம் பார்க்கும்போது? அதான் இது டோட்டலாகவே வேறு தான். ஏன்னா வில்லேஜ், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிறது சென்னை தான். ஸோ அதனால் எனக்கு இந்த வில்லேஜ் பற்றிலாம் தெரியாது. ஸோ இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ இப்படிலாம் இருப்பாங்களா? நந்தன் சொன்ன மாதிரி இப்போ எல்லாமே டெக்னாலஜி வைஸ் போயிடுச்சு. எல்லாமே ஃபோனில் லவ் பண்ணுறாங்க, வெளில போகிறாங்க. ஓகேவா? எல்லாரும் சொல்கிறீங்களே, அந்த எல்லாரும் யாருமா? அந்த சமுதாயம் இல்லை, அந்த சமுதாயம் என்ன நம்மளை சுற்றி இருக்கிறவங்க. ஓகே. ஸோ எனக்கு புதுசாக இருந்தது. கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் எப்படி இந்த கதைக்கு ஒத்துக்கிட்டாரு? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட நீங்கள் படித்த காலத்தில் இருந்த ஒரு ஹெட்மாஸ்டரோட கேரக்டர் தான் வந்து அவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ அது எந்த அளவுக்கு அழுத்தமான ஒரு கேரக்டர், அவர் எப்படி இந்த கேரக்டர் நடிக்க சம்மதிச்சார்? கண்டிப்பாக கேஎஸ் ரவிக்குமார் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறத விட வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லலாம். நான் கதை சொல்லும்போது கூட சொல்லி முடித்த உடனே ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை, நீங்கள் தான் அவார்டுக்கு பண்ண போகிறீங்களான்னு கேட்டார். ஃபஸ்ட்டு அவர் அதான் சொன்னார். எனக்கு அப்படிலாம் கிடையாது. நான் அந்த மாதிரி சார் நீங்கள் சொல்லி தான் எனக்கு இது அவார்டு கிடைக்குங்கிறதே எனக்கே தோணுது. அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் வைரம் சார்கிட்ட அந்த சொல்லும்போது கூட அதே தான் வைரம் சார் சொன்னார். ஏதோ இருக்கியா, ஏதோ ஒரு பெருசாக வரும் மாதிரி சொன்னார். நீங்களும் அதையே சொல்லும்போது எனக்கு பயங்கர ஹாப்பி. பட் ஒத்துக்கிட மாட்டாருன்னு எனக்கு தெரியலை. எனக்கு அவர் வேணும்னு நான் பிடிவாதத்தில் இருந்தேன். அவர் தெலுங்கு படம் பண்ண போகிறாரு, பாலகிருஷ்ணா பெரிய செட்டப்பில் பண்ணுறாங்க, ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னாரு. ஷூட்டிங் போனாலும் பிரச்சனை இல்லை சார், நான் ஷெடியூல் மாற்றிக்கிறேன், உங்களுக்காக நான் வெயிட் பண்ணி பண்ணுறோம்னே அவருக்காக வெயிட் பண்ணோம். ஸோ அந்தளவுக்கு கேஎஸ் ரவிக்குமார் சார் பண்ணது எனக்கு மிகப்பெரிய, என் கதைக்கு என்னுடைய படத்துக்கு மிகப்பெரிய பலம். நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணின்னு ஆசைப்பட்ட, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டது போக அவரை வச்சு நான் கட் ஷாட் சொன்னது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. வெண்பா, நீங்கள் சொல்லுங்கள், அவங்க எல்லாத்துக்கும் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரியான விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க? இவங்களோடலாம் ஒர்க் பண்ணதே ஒரு பிளஸ்டான விஷயம் தான். ஏன்னா அப்கமிங்கில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ பெரிய கேஸ்ட் கிடைக்கலாம் ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் எனக்கு அப்பாவாக வந்து பொன்வண்ணன் சார் பண்ணியிருக்காங்க, சித்தப்பாவாக ஆர்கே சுரேஷ் சார் பண்ணியிருக்காங்க.
அண்ட் அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் ஆப்வியஸ்லி அப்பானாலே பொண்ணுக்கு ரொம்ப பாசம் ஜாஸ்தி எல்லாமே இருக்கும். அப்பா விட பாசம் ஜாஸ்தி சித்தப்பாவுக்கு. ஸோ அந்த சித்தப்பா அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப் வந்து டேரக்டர்ஸை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ எங்கள் 2 பேருக்கும் ஒரு எமோஷ்னல் சீன் எக்ஸ்பெக்டே பண்ணல யாருமே. ஆர்கே சுரேஷ் சார் வந்து இப்படி ஒரு எமோஷனல் சீன் பண்ணுவாரா அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டீங்கக்கா பாருங்கள் இங்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ஊர்வசி மேமோட எனக்கு ஒரு முக்கியமான ஒரு சீன் ஒன்று காம்பினேஷன் வருது. ஸோ அந்த டைமில் எனக்கு தான் க்ளோஸ்அப் எடுத்துகிட்டு இருந்தாங்க, பட் அவங்க எங்கேயோ உட்காந்துருந்தாங்க. பட் அவங்க எழுந்து வந்து கைட் பண்ணாங்க, நீ இப்படி இங்கே வந்து நில்லு, நீ இப்படி பண்ணிக்கோ, அப்போ தான் வந்து நீ தெரிவ. ஸோ நம்ம மானிட்டரில் போய் பார்க்கும்போது நம்மளா அப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒர்க் பண்ணது. படத்துடைய ஆர்டிஸ்ட்டை எல்லாம் பற்றி பேசியது சார், படத்துடைய டெக்னீஷியன்ஸை பற்றி சொல்லிட்டீங்கன்னா. ஆக்சுவலி இந்த படத்தோட கேமராமேன் வினோத்குமார் அப்படின்ட்டு ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு அவர் ஆக்சுவலி படித்தார். நான் ஆக்சுவலாக இந்த படம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் சில சங்கடனால சில காரணத்தினால பண்ண முடியலை. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ப்ரொடியூசர் சார் வேலு சார் எனக்கு கிடைச்சார். அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஷூட் பண்ணுறதுக்கு நான் போய் கேமராமேன் அழைச்சிட்டு போய் லொக்கேஷன்லாம் காட்டி டயலாக் வாய்ஸு சீன் வாய்ஸு அவர்கிட்ட அப்படியே கொடுத்தேன். இப்போ ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழிச்சு தான் ஷூட் பண்ணணும். அப்போ இடையில ஒரு ஹிந்தி படம் பண்ண போயிட்டார் அசோசியேட்டாக. அப்புறம் திரும்பி கூப்பிட்டு வரும்போது அதே கதைக்களம் தான், எங்கெங்கே போய் என்ன ஷாட்டு எப்படி சொல்லணும் அதே தான், அது எதுலையோட மாறலை. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு வினோத். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கேமராமேன் மிகப்பெரிய பேசப்படுவார் இந்த படத்தில். எல்லாம் ஒரு யதார்த்தம், அந்த மண் வாசனை, ஒரு கேமரா அங்கே வைக்கிறோம், ஒரு கமர்ஷியலாக வைக்கிறோம், அப்படி இப்படிலாம் மீறி சேம் டைம் அந்த வில்லேஜோட அந்த யதார்த்தம் மாறிடக்கூடாது, அது அழகாக அப்ளை பண்ணியிருந்தார் அதில். அதே மாதிரி எடிட்டர் சுரேஷர் சார் சொல்லவே தேவையில்லை, பியூட்டிஃபுல் ஒரு எடிட்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப வருஷமாக பேசிக்கிட்டே இருந்தோம் படம் பண்ணணுன்ட்டு. அப்புறம் இந்த படம் தான் வாய்ப்பு கிடச்சிச்சு. அவருக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் மியூசிக் டைரக்டர் விஜய் நாராயணன், அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் அவர் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்ட்டு. ஸோ அத்தனை சாங்குமே என் ஆஃபீஸில் எங்கே போல வரவே இல்லை. அப்புறம் 2 புது கவிஞர்கள், என் சகோதரி அண்ட் எம்சி சாரதான்னு ஒருத்தவங்க ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த பாட்டை நான் தான் பாடியிருக்கேன் ஆக்சுவலாக. ஆர்ட் டைரக்டர் பிரிட்டோ அப்படியே கிராமத்தோட பாரதிராஜா சார் பார்த்துட்டு அதான் சொன்னார், அப்படியே மாறலையா, ஒரு ப்ராப்பர்ட்டி கூட இங்கேருந்து கொண்டு போகல, எல்லாமே அங்கே தான் எடுத்துக்கிட்டோம், ஊரில் என்ன இருக்கோ அதுதான். அந்த மாதிரி எல்லா டெக்னீஷியனும் எனக்கு வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு. என்னுடைய கோ டைரக்டர் முகிலன், அசோசியேட் டைரக்டர், அந்த மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர், அத்தனை பேரும். இது சில படம் சொல்லுவாங்க, ஜெயிக்க போகிற படத்துக்கு இயற்கையாக சில விஷயங்கள் தானாக அமையும். இந்த படத்துக்கு நிறையா தானாக அமைஞ்சிச்சு ஆக்சுவலாக, அதுதான் உண்மையான விஷயம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. படம் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இன்னும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும்னு சொல்லிட்டு என்னோட சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங்.